எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை, இது ஒன்று காசாவினுடைய பத்திரிகை கிடையாது, அல் ஜசீராவும் கிடையாது. இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகை இன்றைக்கு இராணுவத்தினுடைய சமாதான பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக செயல்பட்ட ரோரன் ஹதர் அவர்களுடைய ஒரு பேட்டியை ஒளிபரப்பி இருக்கிறது. இப்பவே அவங்களோட பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஆக்கள் லேசா கொண்டு வந்துடலாம். ஆனா இன்னும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறது. திடீரென அமெரிக்கா இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, யுத்தத்தை நிறுத்துன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் கேட்க வேண்டி வரும் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, விரைவிலேயே நாங்கள் ஒரு கேலிக்குரிய பொருளாக மாறுவோம். ஐடிஎஃப் பொறுத்தவரையில் ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளை கிண்டல் அடிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ரொம்ப சீக்கிரத்துக்கெல்லாம் போக தேவையில்ல, ஆல்ரெடி டயப்ப ஃபோர்ஸஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஐடிஎஃப் என்பது இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஆனால் நீங்கள் எக்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா கலாய்க்கும் போது எப்படி கலாய்ப்பாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலி டயப்ப ஃபோர்ஸஸ் என்று சொல்லித்தான் கலாய்ப்பார்கள். காசாவை அடையலாம், இஸ்ரேல் இவர்களை கைது செய்யாவிட்டால், இவர்கள் மீது தாக்குதல் நடத்தாவிட்டால் நாளைய தினம் கப்பல் காசாவை அடையும் என்கிற நிலையில இந்த கப்பல் தொடர்பாக பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆரம்பித்த பயங்கரவாத தாக்குதல்கள் 611வது நாளாகவும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் நடந்து வரக்கூடிய செய்திகளில் முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, தொடர்ந்து நம்முடைய வீடியோவில் என்ன சொல்லி வர்றோம்னா, பாலஸ்தீனில் கடுமையான அழிவுகளை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. காசாவிலே குண்டு வெடிக்காத எந்த கட்டிடமும் கிடையாது என்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. 77,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,35,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு அழிவு இதுவரைக்கும் நடந்ததில்லை என்கிற நிலையில, ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இதுவரை தோல்வி அடையவில்லை. அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வளமும் பலமும் அப்படியே இருக்கிறது என்பதையும் நம்ம சொல்லி வர்றோம். ஆனா பொதுவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தா முடிஞ்சிருச்சு அந்தா முடிஞ்சிருச்சு, அவங்க காலி, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இத்தோடு எந்திரிக்க முடியாது என்றெல்லாம் கதைகளை அளக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துருப்பீங்க. இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட நேரத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா, இத்தோட இவன் ஓஞ்சி போயிட்டாங்க பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஆரூரி கொல்லப்பட்டாரு, அப்ப அதே கதையை சொன்னாங்க. காசாவில் குண்டு வெடிக்கிற டைம்ல எல்லாம் அதே கதையை சொன்னாங்க. ஏன் ஷேக் யஹியா சின்வார் ஷஹீத் அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அப்பொழுதும் என்ன சொன்னார்கள்னா, இதுக்கு பிறகுலாம் எந்திரிக்க முடியுமான்னாங்க. ஈரானுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி விமான விபத்தில் கொல்லப்பட்டாரு, அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே ஈரான் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அது பிபிசியாக இருக்கலாம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம், எத்தனை பத்திரிகைகள் நீங்கள் எடுத்தாலும் எல்லா ஊடகங்களும் இதை சொன்னாங்க. கொஞ்சம் உச்சம் போய் நம்ம தமிழக ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம தம்பி பொக்கிஷ மாதிரி ஆக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் தாங்கள் தோற்கடிக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்துவது மட்டுமல்லாமல், இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு வராதுன்னு அமெரிக்காவே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற நிலைமைக்கு தான் அவர்களுடைய பலமும் பலமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு சம்பவமும் நமக்கு எடுத்துக்காட்டி இஸ்ரேல் தான் தோற்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்னு சொன்னா, நமக்கு தெரியும் 2 நாட்களாக நம்ம சொல்லி வர்றோம், அபு ஷபாப் என்கிற ஒரு துரோகி, ஒரு கையாலாகாதவனை கொண்டு பாலஸ்தீனத்தில் ஒரு 30 பேரை சேர்த்துக்கிட்டு காசை கொடுத்து அவங்களுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து இஸ்ரேல் என்ன பண்ணிருக்குன்னா, பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும், அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. ஒரு 30 பேர் கொண்ட குழு என்று பாலஸ்தீன விடுதலை இராணுவம் சொல்கிறது. அவங்களோட சண்டையிடுறதுக்கு தான் நாங்கள் இவங்களை உருவாக்கி இருக்கிறோம்னு பெஞ்சமின் நெத்தனியாகவே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாரு. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவம், அப்ப நம்பர் 2 யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நாங்க தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்களை விட்டு ஆள் இருக்குதா? ராணுவத்தில் நாங்கள் நம்பர் 1, உளவு தகவல்கள்ல மொசாது நாங்க நம்பர் 1, உள்நாட்டு உளவு பிரிவு ஷின்பத் அதுலயும் நாங்கள் நம்பர் 1, இப்படி உலகத்துல எல்லாத்துலயுமே நாங்க தான் சொல்லக்கூடிய யூதர்கள், சியோனிஸ்டுகள், இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு நிலைமை என்ன? நாங்க சண்டை பிடிச்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப அதுக்காக வேண்டி இப்ப அபு ஷபாப் தலைமையில் ஒரு 30 பேரை இறக்கி விட்டுருக்கோண்டே, 3 லட்சம் பேரை தரைப்படையை இறக்கினீங்க, 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தை கொண்டாந்து குவிச்சிய,
இதுவரைக்கும் 90,000 டன்னுக்கு மேல குண்டுகளை போட்டிருக்குது. இதையெல்லாம் போட்டு அழிக்க முடியாத ஒரு குரூப்பை இந்த 30 பேர் போய் அழிச்சிருவாங்களாம். இதே சொல்லுவாங்கல்ல, சீப் ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றும்னு, அந்த மாதிரி ஒரு கேனத்தனமான படுகேனத்தனமான ஒரு முடிவு. இதுல இருந்து அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களால முடியலடா, அதனால தான் இவங்கள இறக்கி விட்டுருக்கோம். சரி, இறக்குறது அமெரிக்க ராணுவத்தை இறக்கி இருந்தாங்கன்னா கூட ஒரு கணக்கு, இஸ்ரேலால முடியல அமெரிக்க போர்சஸ் வருகுதுன்னா ஒரு கணக்கு. இந்த அபு ஷபாப்னு சொல்லி ஒண்ணுக்கு உதவாத ஒரு ஈத்தல பயலை இறக்கி விட்டு நாங்க யுத்தம் பண்ண போறோம் இருக்கிறாங்க. அதையும் அவங்க பார்க்கத்தானே போறாங்க. இஸ்ரேலுடைய கோலானி படைப்பிரிவை பார்த்த பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு இவர்கள் எல்லாம் ஒரு ஆட்களா? அதையும் பார்ப்பார்கள். இன்றைக்கு அந்த செய்தியும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு 24 மணி நேரங்களுக்குள்ளாக 108 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 393 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற வருத்தத்திற்குரிய, ஏற்றுக்கொள்ள முடியாத கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய 14 அமைப்புகளில் ஒரு அமைப்பினுடைய ஸ்தாபக செயலாளர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். அசாத் அபு ஷரியா என்கிறவர் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் அசாத் அபு ஷரியா அவர்கள். இவர் ஒரு இயக்கத்தினுடைய ஸ்தாபக செயலாளராக இருந்தார். இந்த யுத்தத்தில் களத்தில் நின்று போராடியவர் தான். இன்றைய தினம் அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். யதார்த்தமாக நடந்த ஒரு தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். இது யுத்த காலத்தில் தளபதியே நாங்கள் கொண்டுட்டோம் சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்கல. அவங்க பொதுமக்களுக்கு அடிச்சாங்க, அந்த இடத்துல பிள்ளையை பார்க்க போன இடத்துல அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் சுஜாஇயா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான ஒரு படுபயங்கரமான தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு நடத்தி இருக்கிறது. இதுவரைக்கும் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பயங்கரமான எதிர்ப்பு தாக்குதல் எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இதுவரைக்கும் அவர்கள் சொல்லவில்லை என்கிற நிலையில கான் யூனிஸ் பகுதிகளில் ஒரு புல்டோசரை நாங்கள் இன்றைக்கு அளித்திருக்கிறோம், அதிலே இருந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்குள் இயங்கக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத் ஒரு முக்கியமான நபருடைய பேட்டியை ஒளிபரப்பி இருக்கிறது. அவர்தான் சமாதான பேச்சுக்களின் போது இஸ்ரேல் ராணுவம் சார்பாக சென்று பேச்சுவார்த்தையை நடத்தியவர். இஸ்ரேலிய ராணுவம் சார்பான பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக செயல்பட்ட டோரன் ஹதர். டோரன் ஹதருடைய பேட்டியில பல முக்கியமான செய்திகளை அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது நம்ம கருத்தும் கிடையாது, நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜெயிக்குது என்று சொல்றதுக்காக சொல்ற கதையும் கிடையாது. நீங்க தெளிவாக எடியோத் அஹ்ரோனோத்ல இந்த செய்தியை பார்க்க முடியும். டோரன் ஹதருடைய பேட்டி வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு நல்ல நிலையில இல்லை. அவருடைய கருத்து நல்ல நிலையில இல்லை, ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வீழ்த்துவது பக்கத்திலையும் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்களுடைய உளவு தகவல் கிடைத்ததாக சொல்றாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நாங்க பார்க்கல, ஆனா அவங்களை வீழ்த்தவும் முடியாது, வீழ்த்த முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க என்பதை மிக தெளிவாக சொல்லி இருப்பவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்குள்ளாக எந்த சிதைவுகளும் எங்களுக்கு தெரியல, இயக்க பிரச்சனைகளோ வேறு எந்த பிரச்சனைகளோ தலைவர் இல்லைங்கிற பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே உளவு தகவல்கள் எங்களிடத்தில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய கட்டமைப்பை மிக தெளிவாக பேணிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களை அழிப்பது என்பது சாத்தியமான ஒன்றாக இல்லை என்று சொல்லி டோரன் ஹதர் அவருடைய பேட்டியில மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சர்வதேச அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது திடீரென அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்த சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்படி திடீரென யுத்தம் நிறுத்தப்பட்டால் கைதிகள் பரிமாற்றத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு நாம் தலை சாய்த்து ஆக வேண்டும். இப்பவே அவங்களோட பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஆக்கள் லேசா கொண்டு வந்துடலாம். ஆனா இன்னும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறது. திடீரென அமெரிக்கா இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, யுத்தத்தை நிறுத்துன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னா
நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் கேட்க வேண்டி வரும் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக நம்ம ராணுவ அழுத்தம் கொடுத்து அதனால் அவங்களை தாக்குதல் நடத்தி நம்ம ஆக்களை மீட்டு கொண்டு வரலாம் என்று எடுத்த முடிவுகள் எல்லாம் பிழைத்து போய்விட்டது. அவர்களை ராணுவ தாக்குதலூடாக தோற்கடிக்க முடியாது என்கிறார் டோரன் ஹதர். இவருடைய பேட்டியை நீங்க எடியோ தஹ்ரோனோத்தில் போய் பார்க்க முடியும். அவங்களுக்கு வரக்கூடிய உளவு தகவல்களை வச்சு ராணுவத்தினுடைய சமாதான பேச்சாளர் அவரே இன்றைக்கு இப்படி சொல்லக்கூடிய நிலையில இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய பிரிகேடியர் ஜெனரல் இட்சாக் பிரிக்கினுடைய பேட்டியையும் இன்றைக்கு எடியோ தஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கிறது. இந்த வைனட்டை பொறுத்தவரையில இவங்க தான் நிறைய ராணுவ தகவல்களை வெளியிடுவார்கள், ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டுவார்கள். இஸ்ரேலுக்குள்ள ராணுவம் தொடர்பான செய்தியை பார்க்கணும்னா எடியோ தஹ்ரோனோத்துடைய செய்திகள் தான் ஆத்தன்டிக்கான செய்தியாக பார்க்கப்படும். எனவே அது வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில இட்சாக் பிரிக்கினுடைய பேட்டி வெளியாகி இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய பிரிகேடியர் அவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய கிழக்குல வலிமையான ராணுவமாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். தெளிவான வார்த்தைகள் அதை சொல்லியிருக்கிறார். அல் ஜசீரா அரபு இதை போட்டுக்கிறாங்க, அல் ஜசீரா ஆங்கிலமும் இந்த தகவலை வெளியிட்டிருக்கக்கூடியது நீங்க போய் பார்க்க முடியும். விரைவிலேயே நாங்கள் ஒரு கேலிக்குரிய பொருளாக மாறுவோம். ஐடிஎஃப் பொறுத்தவரையில ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளை கிண்டல் அடிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ரொம்ப சீக்கிரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. ஆல்ரெடி டயப்ப ஃபோர்ஸஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையில ஐடிஎஃப் என்பது இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஆனால் நீங்க எக்ஸ்ரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கலாய்க்கும் போது எப்படி கலாய்ப்பாங்கன்னு சொன்னா இஸ்ரேலி டயப்ப ஃபோர்ஸஸ் என்று சொல்லித்தான் கலாய்ப்பார்கள். இந்த நிலைமைக்கு ஆல்ரெடி போயிருக்காங்க. ஆனா இட்சாக் பிரிக் என்ன சொல்றாருன்னா, நம்மளை கலாய்க்கிற நிலைமைக்கு நம்ம போயிருவோம். ஏன்னா சாதாரண ஒரு ராணுவத்தில் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் குறிப்பாக அடுத்ததாக சொல்றாரு, ஐடிஎஃப் ஆல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இலக்காக வைத்து தோற்கடிக்க முடியாமல் இருக்கிறது. முக்கியமாக பாலஸ்தீன பொதுமக்கள் மீது தான் நம்ம குண்ட போடுறோமே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேல நம்ம எந்த தாக்குதலும் நடத்தல. ராணுவ தளபதிகளாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த யுத்தத்தை பத்தி பொய்யத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறோம் பொய்யத்தான் சொல்றாங்களே தவிர நம்ம அங்க ஜெயிக்கல. ராணுவம் காசா பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்கிறார் இட்சாக் பிரிக். அவருடைய வார்த்தையிலேயே சொல்றாரு. கடைசியாக சொல்லும் போது காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைகள் எந்த அளவுக்கு கொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்ம தாக்குதல் நடத்த ஆரம்பித்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒருவராவது நம்முடைய படையை சேர்ந்தவர் காசாவில் கொல்லப்படுகிறார். ஒரு நாளைக்கு 50 100 கொல்லப்பட்டதெல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தனாவது நம்மால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறான்னா நம்ம ஜெயிக்கிறோமா அவங்க ஜெயிக்கிறாங்களா என்று சொல்லி இன்றைக்கு அவர் ஒரு அற்புதமான கேள்வியையும் கேட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் சார்பாக காசாவுக்குள்ள அப்பாவி பொதுமக்களை நோக்கி ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை மாறி தங்களுடைய படையின் மீதே தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், என்ன விபரீதம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. வெளியாகிற போது நாம் அதை சேர்த்து பார்த்துக் கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நமக்கெல்லாம் தெரியும். ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் காசாவை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நீங்க பாக்குறீங்க. இது அந்த ஓவர் ஜூம்ல காட்டப்படுகிறது. அவங்க ரொம்பவே நெருங்கிட்டாங்க. சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் காசாவினுடைய எல்லைக்கு அவங்க நெருங்கிட்டாங்க. இன்னும் 100 மைல்கள், 100 கிலோமீட்டர் இல்ல 100 மைல்கள் தொலைவுல தான் அவர்கள் இருப்பதாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய உறுப்பினர்களில் ஒருவர் சற்று நேரத்துக்கு முன்னால் அல் ஜசீராவில் லைவாக பேசிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய மேடலின் கப்பல் தான் தற்போது காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இன்னைக்கு தனியாக ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கிறோம். அதுல கிரேட்டா அவர்களை பற்றி பேசியிருக்கிறோம். அவங்க யாரு? அவர் ஒரு பெண்மணியாக 22 வயசு இளம் பிள்ளை. அவங்க காசாவுக்காக 12 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு எம்பியையும் கூட்டிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க யாரு என்கிற தனி வீடியோ போட்டுக்கிறோம். பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அதை பாருங்க. பாலஸ்தீனத்திற்காக அந்த பெண்மணி எவ்வளவு தைரியமாக களத்தில் இறங்கி இருக்கிறார். அவள் ஆல்ரெடி தைரியமான புள்ளதாங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அதை இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த கப்பலை எடுத்துக்கிட்டு கிரேட்டா அவர்கள் 22 வயதாக இருந்து போகிறார்கள். ஆனா பெரிய அளவுல அவங்கள பத்திய பேச்சுக்கள் எடுபட்ட மாதிரி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நமக்கெல்லாம் தெரியும், இந்த மலாலா யூசுஃபாய்ஸை பத்தி கொஞ்சமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து கட்டுரை எழுதினா அது செஞ்சா இது செஞ்சாண்டாங்க. மலாலா யூசுஃபாய்ஸை இவளுக்கு பக்கத்துல கூட வைக்க முடியாது. அது மேற்கு நாடுகளே கட்டமைத்த ஒரு பிம்பம்.
மலாலா என்ற ஒருத்தியை பிடிச்சி அவளை உருவாக்கி அப்படி ஒருத்தியை காட்டி முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் அவதான் ரோல் மாடல் என்கிற விதமாக கொண்டு வந்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டரை தவிர ஐயம் மலாலான்ற ஒரு புத்தகத்தை வேற போட வச்சு ஐநாவுல பேச வச்சு அது படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்ச பாடு இல்லை. அவ இந்த மாதிரி ஒரு காரியத்தில் என்னைக்காவது காசாவில் நடப்பது அநியாயம், இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும் என்று சொல்லி ஒரு உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அறிக்கையாவது விடுத்து பார்க்குறீங்களா? ஏன்னா அங்க தலைமை பீடத்திலிருந்து வந்த மட்டும் தான் அவ்வளோ மாதிரி ஆட்கள் பேசுவாங்க. எனவே மலாலா யூசுஃபாய்ஸை எல்லாம் ரோல் மாடலாக எடுக்க நினைக்கிறவர்கள் இந்த தைரியமான விஷயத்துக்கு பக்கத்தில் கூட எடுக்க முடியாது. இந்த கிரேட்டா மாதிரி ஆட்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எந்த அளவுக்கு அவர்கள் தனி ஒரு பெண்ணாக இருந்து 22 வயசு பிள்ளையாக இருந்து ஒரு நடிகரை இணைத்து கொண்டு அதே மாதிரி 12 பேர் ஒரு எம்பியை இணைத்து கொண்டு ஒரு கப்பலையை எடுத்துக்கொண்டு இத்தாலியிலிருந்து கிளம்பி காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். 100 கடல் மைல் தூரத்தில் அவர்கள் காசாவுக்கு நெருக்கமாக நிற்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலியர்கள் ஆயுதங்களோடு இந்த கப்பலை எதிர்கொள்வதற்கு தயாராக நிற்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. கப்பலுக்கு மேலாக சற்று நேரத்துக்கு முன்பதாகவும் 2 ட்ரோன்கள் பறந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கப்பலில் இருக்கக்கூடியவர்களுடைய சேட்டலைட் தொலைபேசிகள் மற்ற தொடர்புகள் எல்லாம் இன்டர்பிரட் ஆகிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. தொலைத்தொடர்புகள் அடிக்கடி துண்டிக்கப்படும் விதமாக இஸ்ரேல் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய தொடர்புகளை எல்லாம் துண்டித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க அல் ஜசீராவில் நேரடியாகவே கப்பலில் இருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். கிரேட்டா வரக்கூடிய இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலை இடைநிறுத்துமாறு நாங்கள் ராணுவத்திற்கு அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ராணுவம் கப்பலை இடைநிறுத்தும் என்றுதான் நம்பப்படுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். ஆனாலும் மேடலின் கப்பல் காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கப்பலை இடைநிறுத்துவது தொடர்பாக அந்த கப்பலை எப்படி சிறைப்பிடிக்கிறது என்பது தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பயிற்சியையும் அஸ்டோத் கடற்பரப்பிலே நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கப்பல் நாளைய தினம் பெரும்பாலும் காசாவை அடையலாம். இஸ்ரேல் இவர்களை கைது செய்யாவிட்டால், இவர்கள் மீது தாக்குதல் நடத்தாவிட்டால் நாளைய தினம் கப்பல் காசாவை அடையும் என்கிற நிலையில இந்த கப்பல்ல பயணிக்கிறது தொடர்பாக இன்றைக்கும் கிரேட்டா அவங்க பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் குழந்தைகளே 20,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கர்ப்பிணிகள் கொல்லப்படுகிறார்கள், முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள், சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படியான இடத்துல எங்க உயிரெல்லாம் அப்படி நாங்கள் பார்க்க முடியுமா? உயிரை துச்சமாக நினைத்து தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 20A வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பொய்யான வீடியோ என்பதை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தகவலாக வெளியிட்டிருக்கிறது. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி யூரோப் மருத்துவமனை இருக்குது காசாவுக்குள்ள, ஐரோப்பிய யூனியன் கட்டி கொடுத்த ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினார்கள். தாக்குதல் நடத்தியதற்கு என்ன நியாயம் சொல்றாங்கன்னா, அந்த மருத்துவமனைக்கு கீழே பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பங்கர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பங்கர் அவங்க எதை காட்டுறாங்கன்னா, ஒரு பைப் லைன் ஒன்று, அந்த பைப் லைனை காட்டித்தான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு குழாயை ஒரு பைப் லைனை காட்டுறீங்க, பைப் லைன் மாதிரி எல்லாம் நாங்கள் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நாங்கள் பங்கர்கள் வச்சில்லை, எங்கள் பங்கரை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியலை, அது எங்கள் பங்கரே கிடையாது, நீங்களே உருவாக்கின ஒரு பட்டையை கொண்டு உள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குழாய் மாதிரி காட்டி எங்களுடைய பங்கர்ன்னு காட்ட பார்க்குறீங்க, அது எங்கள் பங்கரே கிடையாது, எங்கள் பங்கரெல்லாம் பார்த்தா தாங்க மாட்டீங்களாங்கிற விதத்தில் அவர்கள் இன்றைக்கு பதிலளித்து அந்த வீடியோ பொய்யான வீடியோ, எங்களுடைய எந்த பங்கரையும் இஸ்ரேல் கைப்பற்றலை, பச்சை பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு முறையும் பொய்ய சொல்லி மாட்டிக்கிறது இஸ்ரேலுடைய வழக்கம். இன்றைக்கும் அதே வேளையை இஸ்ரேல் செய்திருக்கிறது என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அபு உபைதா அவர்களும் தனி செய்தியாக அதை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான இன்னொரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. எதிர்வருகிற ஜூலை மாதம் இஸ்ரேலில் ஆட்சி கவிழ்ப்பு அளவுக்கு ஒரு பெரும் பிரச்சனை நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக இது தொடர்பான ஒரு செய்தியை நம்ம துணுக்கு செய்தியாக சொல்லியிருந்தோம். அது என்னன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை இராணுவத்தில் சேர்க்கணும் என்கிற ஒரு தீர்ப்பு இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது 2024. அந்த தீர்ப்புக்கு அமைய 54,000 ஆர்த்தடாக்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்களை இராணுவத்தில் இணைப்பதற்கான திட்டத்தை தற்போது இஸ்ரேலுடைய அரசு அறிவித்திருக்கு. ராணுவத்தில் ஆட்கள் இல்லை,
காசா ஓர்ல ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க, மற்றவங்க பயந்து போக முடியாதுங்கிறாங்க. எனவே ராணுவத்துக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லி அவங்க ஆட்களை சேர்ப்பதற்கு முயற்சிகளை செய்கிற அதே நேரத்தில் இவர்களை சேர்த்தால் நாங்கள் ஆட்சியை கவிழ்ப்போம் என்று ஆட்சி கவிழ்ப்புக்கான பாராளுமன்றத்தில் அது தொடர்பான பில் ஒன்றை பாஸ் பண்ணி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு தேர்தலை நோக்கி நகர்வதற்கான திட்டங்களையும் அங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்த்தடாக்ஸ் குரூப் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல்ல இருக்கிறதுலேயே மிகப்பெரிய இனக்குழுவாக இவங்க தான் இருப்பாங்க. எல்லாரையும் விட இவங்க மதம் சார்ந்தவங்க, இவங்க தான் அதிகமானவர்கள். எனவே இவர்களுக்கு பலம் அங்கே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் எதிர்வருகிற ஜூலை மாதம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஆட்சி இருக்குமா இல்லையா என்கிற ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துஆ செய்கிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும். சகோதரர்களே, குனூத்து நாசிலா என்றால் என்ன, அது எப்படி ஓத வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவில்லாதவர்கள் குனூத் என்று மாத்திரம் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரு மெசேஜை தட்டிவிடுங்க. அதுக்கு நம்ம குனூத் தொடர்பான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை கொண்டு பேசப்பட்ட அந்த வீடியோவை உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சுடுவோம். அதை பார்த்துட்டீங்கன்னா அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய இபாதத்துக்களை செய்து கொள்ள முடியும். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக என்கிற செய்தியோடு நாளைய தினம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் காசாவை நெருங்குவது தொடர்பான பிரேக்கிங் செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருகிற போது தனி வீடியோவாக உங்களுக்கு நாம் அதை கொண்டு வந்து தயாராக இருக்கிறோம். எனவே ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். இன்னொரு சேனல் எப்பவுமே நம்ம வச்சுக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் அதையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை முடித்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.